மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரிகளே, இன்றைய திருப்பலியாண்டு மரியின் ஊழியர் சபையில் வாழ்ந்து மறைத்த சகோதரி ஆனி அவருடைய ஆன்ம இடைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். கிங்ஸ்லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் தொழில் தடை நீங்கி நல்ல வளர்ச்சி அடையவும் உடனிருப்போர் நலனுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தொம்மை சேவியர் விக்டோரியா நிக்கோலாஸ் மரியம்மாள் அந்தோணியம்மாள் இவர்களுடைய ஆன்ம நித்திய இடைப்பாட்சி அடைய இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அணு சேவியர் அவர்களுடைய ஆன்ம நித்திய இடைப்பாற்றி அடைய இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். திருமதி லீனஸ் ராயன் அவர்கள் ஆன்ம நித்திய இடைப்பாற்றி அடைய இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். திரு அமுதப்பா திரு ஜேசுதாசன் இவருடைய ஆன்ம நித்திய இடைப்பாற்றி அடையவும், திருமதி அடலின் ஜேசுதாசன் இவர்கள் பூரண உடல் சுகத்தோடு வாழவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். திரு தாமஸ் சதானந்தம் ஜோசப் சேசுமரியாள் மரிய மிக்கேலம்மாள் இவருடைய ஆன்மாக்கள் நித்திய இடைப்பாட்சி அடையவும் மற்றும் உத்தரிக்கிற நிலையில் உள்ள ஆன்மாக்களுடைய இடைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். திருமதி டாக்டர் ராஜம் அவர்கள் குடும்பத்துக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு வாழ வேண்டியும், விசேஷமாக குடும்ப தலைவி நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று வாழவும் திரு ஜோசப் அவருடைய ஆன்ம நித்திய இடைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். திரு அமல் பி ராயன் பபியோலா திரு யுதேசாமி ஜாஸ்மின் திரு ராபர்ட் ஜெரி திரு சேவியர் மினிஸ்டர் இவருடைய ஆன்மாக்கள் நித்திய இடைப்பாட்சி அடையவும், குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களின் இடைப்பாட்சிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் உள்ள ஆன்மாக்களுடைய இடைப்பாட்சிக்காகவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய சொந்த கருத்துக்களையும் இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது திரு ஷீலா அவர்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்காகவும், அந்த குழந்தை நல்ல முறையில் வளர்ச்சியடைந்து நல்ல முறையில் பிறக்க வேண்டி ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அருள்மிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலேயே ஆண்டவர் அவருடைய இறப்பை பற்றி 3ஆம் முறையாக அறிவிக்கின்றார்கள். ஆனால் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க சீடர்கள் அஞ்சினார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைய நாளிலே என்னுடன் வசிப்பவர்கள், பணி செய்பவர்கள் நான் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கின்றேன். சீடர்கள் இயேசுவை புரிந்து கொண்டாலும் அதை முழுமையாக கேட்க தவறிவிடுகிறார்கள். இயேசு என்னோடு உறவு, எனக்குள்ள இயேசுவுக்கும் எனக்குள்ள உறவு எத்தகையதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை முழுமையாக புரிந்து கொண்டு வாழ்பவர்களாக, இயேசுவினுடைய இறையாட்சி பணியை நம்முடைய வாழ்வில் நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ்வதற்காக இந்த பணியிலே நம்மை என ஒப்பு கொடுத்து இறையாட்சி பணியில் நாமும் ஒருவராக இணைந்து இயேசு ஆண்டவருடைய வழியை பின்பற்றக்கூடிய வாழ்வு வாழ வர வேண்டுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குறைகள், குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதிகளை எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். இறைவாக்கின சக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-5 மற்றும் 10-11. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் திரும்பிச் செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார்: ஓடிச் சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அழியா வாழ்வின் நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 43 முதல் 45 முடிய.
அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதரர்களே, உங்களுடைய என்னுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக முடிவென்றாடுங்கள். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடு பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் வந்து நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினார். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடம் இருந்தார். அவர் திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்துப்பார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வாழ்தூதரோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் முதலாட்சி உரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கோடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும். நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களில் எங்களோடு வாழ்ந்து எங்களை விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள், இந்த உலகத்தில் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுகோடு எங்களை ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசேப்பர், புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித சவேரியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் வருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையாலும் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தமனை காத்து நிறைவாக இருக்கிறார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவி கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.